ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழக தொகுதிகளுக்கு உட்பட்ட வெற்றி வாய்ப்புகள் பற்றி ஒரு ஜோதிட ரீதியான அணுகுமுறை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகரம்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், அதோடைய கூட்டணி. சிம்மம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி, அதோடைய கூட்டணி. கன்னி அப்படிங்கிறது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி. மற்ற கட்சிகள் போட்டு போடலையா, சுயேட்சை எல்லாம் இல்லையா அப்படின்னு நம்ம இருந்தாலும் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த பாராளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை கிரகநிலை சம்பந்தமான ஒரு ஆய்வு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான விஷயம்னே நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி இந்த கட்சி ஜெயிக்குது, அடுத்த வாட்டி இந்த கட்சி ஜெயிக்குது அப்படின்னா இதுக்கு மக்களுடைய மனநிலை மட்டுமே காரணம் அப்படின்னு நான் நம்பலை. எல்லா விஷயத்திலும் கிரகநிலைகளோட இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறதுனால கிரகநிலை சம்பந்தமாகவே இந்த தேர்தல் ஆய்வை நாம் பண்ணியிருக்கோம். உலகத்திலேயே இந்தியாவிலேயே இதில் முதல் முறையாக நடைபெறுகிறது. இது யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ எங்களுடைய நோக்கம் இல்லை. நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களிலும் கிரகநிலைகளுடைய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்பக்கூடிய நாம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கிரகநிலை அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய 3 தொகுதி அப்படிங்கிறது ஆரணி, வேலூர், அரக்கோணம். இப்போ இந்த 3 தொகுதிகள் இந்த கான்ஸ்டிடியூன்சிக்கான அடிப்படை ஜாதக கட்டம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் ரைனர்ஸ் அந்த 3 பேருக்கான ஜாதக கட்டம், தேர்தல் நாளான 19 ஏப்ரல் 2024 அன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இல்லையா, ராகு, கேது, குரு, சனிங்கிற முக்கியமான 4 கிரகங்கள், மீதமுள்ள 5 கிரகங்கள், அந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் சாதக பாதகங்கள் எந்த கிரகநிலை மூலம் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த எபிசோடில் நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 தொகுதியுமே திராவிட முன்னேற்ற கழகம் அதோடைய கூட்டணிக்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆரணி, வேலூர், அரக்கோணம் இந்த 3 தொகுதிகளுக்கான அந்த கிரக நிலைகள், அந்த கட்சிகளுக்கான கிரக நிலைகள், தேர்தல் நாளன்று கிரகம் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிற விஷயத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தேர்தல் சம்பந்தப்பட்ட எபிசோட்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி சம்மந்தப்பட்ட விஷயம், சில இடத்துல 3-4 இடத்த ஒரே எபிசோட்லேயும் நம்ம கவர் பண்ணி சொல்லியிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே நிற்கக்கூடிய கேண்டிடேட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸோ அல்லது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதி வாரியான ஜாதி வாரியான கணக்கெடுப்பை சம்பந்தமோ நம்ம சொல்லவே இல்லை. தெளிவாக ஏற்கனவே குறிப்பிட்டதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அந்த கான்ஸ்டிடியூவன்ட்டி சம்பந்தப்பட்ட ஜாதகம், அங்கே போட்டியிடக்கூடிய அந்த நபர்களில் 3 ஃப்ரண்ட் ரைனர்ஸை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம். அந்த கட்சிகளுடைய ஜாதக நிலை, தேர்தல் நாள் ஏப்ரல் 19, 2024 அன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமை, இது 3த்தையும் கருத்தில் கொண்டு அந்த கிரகத்துடைய ஆக்கர்ஷணம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் எந்த கட்சிக்கு ஃபேவர் அதிகமாக இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுங்கிறதான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம கவர் பண்ணக்கூடிய இந்த ஆரணி, வேலூர், அரக்கோணம் ஆகிய 3 தொகுதிகளிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத கிரகநிலைகளின் அடிப்படையில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.